M அகாடமியுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரி. நம்ம இன்டகிரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்டகிரேஷனை டைப்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்டகிரேஷனில். இப்போ இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. இதுவும் நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணுவோம் ஃபங்க்ஷனை. எப்படி ஆல்ட்ரு பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த ப்ராப்ளத்தை நம்ம போடுவோம். அதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 35 இயர்ஸ்க்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். ஸோ MBAக்கு ஆப்ரேஷன் ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பேப்பரை ரொம்ப இன்டென்சிவாக கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி எல்லா இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டட் பேப்பரும் பண்ணிகிட்ருக்கோம். ITI மேத்தமேட்டிக்ஸ், பாலிடெக்னிக் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே கோச் பண்ணிகிட்ருக்கோம். 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும் எல்லா போர்ட்ஸுக்குமே எங்களால் ஆன்லைன் கோச்சிங்கை நல்லா இன்டென்சிவாக இன்டெப்த்தாக கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரையல் கிளாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம போவோம். இந்த x பவர் 4 இருக்கு இல்லையா, அது x ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கங்க. அதாவது 1 + x ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர். இதுக்கு மேலே பவரில் என்ன இருக்குது, எனக்கு 3/4. தப்பு இல்லை, மாற்றிக்கலாம். இப்போ நான் சப்ஸ்டியூஷன் வைக்க போகிறேன். என்ன சப்ஸ்டியூஷன் வைக்க போகிறேன்னா, புட் x ஸ்கொயர் = tan θ அப்படின்னு வைக்க போகிறேன். x ஸ்கொயர் என்னன்னு வைக்க போகிறேன், நான் tan θ அப்படின்னு வைக்க போகிறேன். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. 2x dx/dθ = tan θ டிஃபரன்ஷியேஷன் secant square θ. ஸோ 2x dx = secant square θ dθ. இதிலிருந்து x மட்டும் வேணும்னா இப்போ √tan θ கிடைக்கும். அப்போ 2 × x-க்கு பதிலாக √tan θ into dx = secant square θ dθ. இப்போ dx மட்டும்தான் எனக்கு வேணும், ஏன்னா இங்கே எனக்கு dx மட்டும்தானே இருக்கு. ஸோ இப்போ dx அப்படிங்கிறதுக்கு பதிலாக secant square θ / 2 × √tan θ dθ அப்படின்னு. இப்போ இந்த இன்டகிரேஷன் மாற்றுங்க. இன்டகிரல் பையில் எடுத்துக்கிறேன். x ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் tan θ வச்சுருக்கேன். அடுத்தது 1 + இந்த x ஸ்கொயருக்கு பதிலையும் tan, மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால tan ஸ்கொயர் θ ⁻³ 3/4 வந்துருச்சு, எழுதியாச்சு. அடுத்து dxக்கு பதிலாக என்ன எழுதணும், நான் secant square θ by 2 × √tan θ. அந்த 2 இங்கே போட்டுக்கிறேன். √tan θ into dθ. ஸோ ஃபங்க்ஷன் ஆல்ட்ரு பண்ணியிருக்க விதியம் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 1/2 வெளியே இன்டகிரல் secant square θ / tan θ into 1 + tan square θ secant square θ ⁻³ 3/4. அடுத்தது tan θ பவர் 1/2 into dθ. இது வரைக்கும் கிளியராக வந்திருக்கும். இப்போ இந்த பவரையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இங்கே 2 வந்து 1/2 இன்டகிரல் இந்த secant square θ இருக்கு, கீழேயும் secant பவர் 3/2 இருக்கு. அப்போ என்ன வரும், எனக்கு secant பவர் 2 - 3/2 வரும் பை. அதே மாதிரி டேர்ன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பவர் 1, இங்கே பவர் 1/2. ஸோ 1 + 1/2 into dθ which is equal to 1/2 integral 2 - 1/2 அப்படின்னா என்ன வரும், எனக்கு 4 1/2 secant power
1/2 தீட்டா பை இங்கே என்ன வரும் எனக்கு இதை கூட என்ன செஞ்சுக்கலாம் tan தீட்டா இன்ட்டு ரூட் tan தீட்டான்னு எழுதிக்கங்க. இதை நம்ம ஆல்ட்ரு பண்ண வேணாம், இதை tan தீட்டான்னு எழுதிக்கங்க, ஈஸியாகவே இருக்கும். இதை ரூட் tan தீட்டான்னு எழுதிக்கங்க. ஸோ சீக்கன் பவர் 1/2 தீட்டா tan தீட்டா இன்ட்டு ரூட் ஆஃப் tan தீட்டா டி தீட்டா இப்படியே கிடைக்கும். இதை ஒன்றும் செய்ய வேண்டாம். அடுத்தது இதுவும் ரூட். ஸோ 1/2 இன்டெக்ரல் பவர்ல 1/2 இருந்தால் ரூட் இருக்கிறதா அர்த்தம். அப்போ என்ன வரும் ரூட்ல 1/sin cos தீட்டா ரூட்ல பை tan தீட்டா. அந்த sin தீட்டா பை cos தீட்டான்னு எழுதலாம், ரைட்? எப்படினாலும் வச்சுக்கோங்க. இன்டூ tan தீட்டா இருக்காது, இது என்ன எழுதலாம் ரூட் ஆஃப் sin தீட்டா பை cos தீட்டா அப்படி வச்சுக்கோங்க. இன்டூ டி தீட்டா. எது கேன்சல் ஆகிடும் எனக்குன்னா அந்த cos தீட்டாவுக்கு இந்த cos தீட்டா கேன்சல் ஆகிடும். 1/2 இன்டெக்ரல் டி தீட்டா டிவைடட் பை, இப்போ இங்க வெறும் ரூட் sin தீட்டா தான் இருக்கு. அப்போ sin பவர் 3/2 தீட்டா, ஏன்னா 1 + 1/2 பை cos தீட்டா. 1/2 இன்டெக்ரல் இந்த cos தீட்டா நியூமரேட்டர் போயிடும், cos தீட்டா டிவைடட் பை sin பவர் 3/2 தீட்டா இன்டு டி தீட்டா. இப்போ பாருங்க, sin தீட்டாவுக்கு பதிலாக நான் டீன்னு வச்சு போறேன். t is equal to sin theta. அப்போ dt by d theta is equal to cos theta. dt is equal to cos theta d theta. Integral dt cos theta d theta के बदले dt by t power 3/2 1/2 integral t power minus 3/2 dt 1/2 இன்டகிரேட் பண்ணும்போது இப்போ இந்த இன்டகிரேஷன் பாருங்க, 1/2 இன்டகிரல் t பவர் minus 3/2 dt. இந்த நியூமரேட்டர் இருக்கிறது சார் டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டர் இருக்கிறது பவர் மைனஸ் ஆயிடும் இல்லையா? இப்போ which is equal to 1/2 இன்டகிரேட் பண்ணோம் t பவர் n. இப்போ t பவர் n plus 1, இப்போ t பவர் n னா minus 3/2 plus 1 னா minus 1/2 by minus 1/2 plus c. இந்த 1/2க்கு இந்த 1/2 கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபைனலாக என்ன கிடைக்கும் எனக்கு மைனஸ் வந்துருச்சு. 1/t பவர் 1/2 எழுதிக்கிறேன் டினாமினேட்டர்ல பிளஸ் சி, தட் இஸ் minus 1/root of t plus c minus 1/root of t க்கு பதில் என்ன வச்சிருப்போம் நம்ம சப்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா sin theta வச்சு எழுதிருப்போம் அந்த இன்டகிரேஷன்ல. ஸோ sin theta எழுதிட போறேன் பிளஸ் சி. இப்போ நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல ஆன்சர் சொல்லணும். நமக்கு இங்க தீட்டால ஆன்சர் இருக்கு, மாறக்கூடாது. டீல இருந்து டி சப்ஸ்டிடியூஷன் வச்சிருந்தோம், அதுல இருந்து தீட்டாக்கு மாத்திரம் திருப்பி தீட்டாக்கு பதிலாக சப்ஸ்டிடியூஷன் மாற்றணும். நோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இது தீட்டா, இது ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கோங்க. tan தீட்டானா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஆப்போசிட் எக்ஸ் ஸ்கொயர் அட்ஜசன்ட் பை 1. அப்போ ஏசியோட வேல்யூ ரூட் ஆஃப் 1 + x பவர் 4 இது வந்துடும். இப்போ நான் இதை எடுத்துக்கணும், -1 டிவைடட் பை sin தீட்டாவுடைய ஃபார்முலா opposite by hypotenuse x square by root of 1 plus x power 4 இது ஃபுல்லா ரூட்டுக்குள்ள பிளஸ் சி -1 by எக்ஸ் ஸ்கொயரை ரூட் விட்டு வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸ், இதுலயும் ரூட் இருக்கு வெளியும் ரூட் இருக்கு. அப்ப இதுக்கு 2 ரூட்டு, அப்போ 1 plus x power 4 to the power 1/4 வந்துடும். அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிங்கன்னா பொழுது -1 plus x power 4 to the power 1/4
பை எக்ஸ் பிளஸ் சி அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சராக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு ப்ராப்ளத்தில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.